கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் உம்மில் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபனேசரே எபனேசரே இதுவரையில் உதவி நீரே, எபனேசரே எபனேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி தேவா, எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி தேவா, என்னை கண்டீரே நன்றி தேவா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி தேவா, யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி தேவா, சுகம் தந்தீரே நன்றி தேவா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.
எந்தன் இயேசுவே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வானபிதாவே எந்தன் இயேசுவே வானபிதாவே எந்தன் இயேசுவே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரியவர், எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறீராப்பா. நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாகவே செய்து கொண்டிருக்கிறீர். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். உமக்கே மகிமை. உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நினைக்கவும் அவர்களை ஆசீர்வதிக்கவும் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கணம் மகிமையெல்லாம் கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே 3.5 வருடம் ஊழியம் செய்திருக்கிறார். அவருடைய ஊழிய நாட்களிலே அநேக சீஷர்கள் அவரை பின்பற்றி போனார்கள். அப்படியே பெண்களும் சரீரத்திலே பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் உடைய பெண்கள் அதிலிருந்து விடுதலை பெற்ற உடனே கர்த்தரை பின்பற்றி சென்றாங்க. சீஷர்களாய் அவர்களும் சென்றார்கள். அப்படிதான் 7 பிசாசு நீங்கின மகதலேனா மரியாள் என்ற பெண்ணும் கர்த்தரை பின்பற்றி போகிறார். இன்னும் அநேக பணக்கார பெண்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்தினால் அவங்க ஊழியத்திற்கு உதவியாக தங்கள் ஆஸ்திகளை கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில்
அநேக சகோதரர்கள் சகோதரிகள் அந்த ஊழியத்தில் பங்கு பெற்றிருந்தாங்க. வியாதியிலே சுகம் அடைந்த உடனே, பிசாசின் கட்டிலே சுகம் அடைந்த உடனே அவங்க ஒரு நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தரையே பின்பற்றி போனார்கள். அதில் ஒரு பெண்மணி தான் மகதலேனா மரியாள். இப்போ நம்ம வாசித்தோம், அவளுக்கு 7 பிசாசுகள் அந்த பெண்மணியை பிடித்திருந்தது. 7 பிசாசுகள் அவளை விட்டு நீங்கினது. கர்த்தர் அவளுக்கு விடுதலை கொடுத்திருந்தார். ஆகவே விடுதலை பெற்ற பொழுது அந்த மகதலேனா மரியாள் ஒரு நன்றி உள்ள ஒரு பெண்ணாக, கர்த்தரிடத்தில் மிகுதியான ஒரு அன்பு கொண்ட ஒரு பெண்ணாக கர்த்தரையே பின்பற்றி போறாள். சீஷர்கள் எப்படி முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்திருந்தார்களோ அதே போலவே மகதலேனா மரியாளும் இந்த ஊழியத்தில் முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாள். ஏனென்றால் 7 பிசாசு அவளை கட்டி இருந்த பொழுது அவள் எத்தனை துன்பங்களை அனுபவித்தாலோ தெரியாது. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கூட அவ அனுபவித்திருக்கலாம். ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கானானிய பெண் தன்னுடைய மகளுக்கு ஒரு பிசாசு பிடித்திருந்தது. பிசாசினாலே தன் பிள்ளை கொடிய வேதனைப்படுகிறாள், அவளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று அவள் இயேசுவை கூப்பிட்டுக்கிட்டே, விடுதலை தாங்க, என் மகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க என்று கேட்டுக்கொண்டே பின்பற்றி போனாய் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். அப்போ அவளோட பிள்ளைக்கு, மகளுக்கு பிசாசு அவளை கட்டி வைத்திருந்தது, பிசாசு பிடித்திருந்தது. அதனால அந்த பிள்ளைக்கு ஒரு கொடிய வேதனை. அப்போ பிசாசு பிடித்திருந்தா கொடிய வேதனை, மனதுக்கு வேதனை, சரீரத்துக்கு வேதனை, இப்படி பல வேதனைகள் ஆட்கொள்ளுகிறது. ஆகவே கொடிய வேதனைப்படுகிறாள். வாசிங்க மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். கொடிய வேதனை. பிசாசு ஒரு சரீரத்தை ஆட்கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு கொடிய வேதனை. அது எப்படிப்பட்ட வேதனைகள் என்பதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். நம்ம அதை பற்றி பெருசாக விவரிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு பிசாசு பிடித்திருந்தால் ஒரு மனித வாழ்விலே எத்தனை வேதனைகள், துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள். இதுபோல் இன்னொரு தகப்பன் தன் மகனுக்காக கர்த்தரிடத்தில் வந்திருந்தான். அவன் கர்த்தரிடத்தில் சொல்லுவான், அந்த பிசாசு எந்த இடத்தில் வைத்து என் மகனை பிடித்தாலும் அது அவனை அலைக்கழிக்கிறது. அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து அவனை கீழே தள்ளி அலைக்கழிக்கிறது. அவனுடைய உயிரை எடுப்பதற்காக அடிக்கடி நெருப்பிலையும் தண்ணீரிலும் கொண்டு போய் தள்ளிவிடுகிறது என்று சொன்னான். கர்த்தர் சொன்னார், நீ விசுவாசி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த தகப்பன் அழுவான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டான். கர்த்தர் அந்த பிசாசை அதட்டினார். உடனே அந்த சிறுவன் கீழே விழுந்து அலைக்கழிக்கப்பட்டு நுரை தள்ளி பல்லை கடித்து அப்படியே டெட் பாடி போல ஆயிட்டான், மரித்தவனை போல ஆயிட்டான். எல்லாரும் சொன்னாங்க, செத்து போயிட்டான் என்று சொல்லத்தக்க அளவுக்கு அத்தனையாய் அவனை அலைக்கழித்தது. கர்த்தர் அவனை தூக்கிவிட்டார். அவன் சுகமாகி பிசாசின் கட்டி நின்று அவன் விடுதலையாக்கப்பட்டான். வேதத்தில் பார்த்தா எத்தனையோ பிசாசு பிடிச்சவங்க பிசாசினாலே நோய்வாய்ப்பட்டு கர்த்தரிடத்தில் வந்தாங்க. கர்த்தர் விடுவித்தார். அநேக
பிசாசின் கட்டுகளினின்று ஜனங்களை அநேகரை கர்த்தர் விடுவித்தார். அப்படியே பார்க்கலாம், இன்னொரு மனிதனை பார்க்கலாம். பிசாசு அவனை பிடித்திருந்தது. அவனுடைய குடியிருப்பே வனாந்திரமான ஒரு இடம், கல்லறையில். அங்கே தான் அவன் குடியிருந்தான். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில், பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கினவுடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரும் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். எவ்வளவு பரிதாபம்! பிசாசு அவனை கட்டியிருந்தபடியினால் அவனுடைய வாழ்வு எத்தனை பயங்கரமா! கல்லறையில் குடியிருக்கிறான். அவனை விலங்குனால கயிறுனால கட்டுனா அதை அறுத்து போடுவான். அவனை அடக்க ஒருவராலும் கூடாது, ஒருத்தராலும் முடியல. அவன் அங்கிருந்து கூக்குரலிட்டு கொண்டு கல்லை எடுத்து தன்னையே காயப்படுத்தி கொண்டு இப்படியாய் அவன் சிறுமைப்பட்டு கொண்டு இருந்தான். கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். இப்படி பிசாசினால அலைக்கழிக்கப்படுகிற மக்கள் அன்று மாத்திரமல்ல, இன்றும் எத்தனை எத்தனை பிசாசு பிடித்து இன்றைக்கு அலைக்கழிக்கப்பட்டு அவங்க எத்தனையாய் அவஸ்தைப்படுகிறத நம்ம இந்த நாட்களை கூட பார்க்கலாம். சரீரத்துக்கு மாத்திரமல்ல, சாத்தானுடைய கட்டுகள் சரீரத்தை மாத்திரம் கஷ்டப்படுத்துது என்று சொல்ல முடியாது. மனிதனுடைய சிந்தைகள், எண்ணங்களை கூட. அவங்களுக்கு சரீரத்தில் ஒன்றும் இருக்காது, ஆனால் சிந்தையிலே சாத்தான் சில ஏவுதல்களை கொண்டு வருவான். சிந்தையிலே சில காரியங்களை அவங்களுக்கு செய்யும்படி ஏவுவான். அப்படிதான் பேதுருவை சாத்தான் ஏவினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து, தன் பாடு மரணத்தை குறித்து முன்னதாகவே பலமுறை சொன்னார். அப்படியே எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நாம் எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் புறஜாதியாருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். ஆனால் மனுஷகுமாரன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்ன உடனேயே பேதுரு இயேசுவை ஒரு தனியான இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் நல்லாவா இருக்குது? எவ்வளவு இடறுதலுக்கு ஏதுவான வார்த்தைகள்! இது ஏன் அப்படி பேசுறீங்க என்று ஒருவேளை அவன் சொல்லி இருப்பான். இயேசுவை கடிந்து கொள்ளுகிறான். உடனே இயேசு கிறிஸ்து மற்ற சீசர்கள் எல்லாரையும் பார்த்துவிட்டு பேதுருவை பார்த்து, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். வாசிங்க, மார்க்கு 8ஆம் அதிகாரம் 33. அவர் திரும்பி தம்முடைய சீஷர்களை பார்த்து பேதுருவை நோக்கி எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பேதுருவுக்கு பிசாசு அவனுடைய சிந்தை எண்ணங்கள்ல தான் கிரிய செய்தது. சரீர பிரகாரமாக அவனுக்கு ஒன்றும் இல்லை. சில பேருக்கு சரீரத்தை ஆட்கொண்டு பல நோய்கள், பல வேதனைகள் இந்த மாதிரி உண்டாக்குது. ஆனால் இவனுக்கு சரீரத்துல எல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய சிந்தை உடனேயே இயேசுவுக்கே புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு, அவரையே கடிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஒரு துணிகரம் வந்துச்சு. ஏன்னா அவனுடைய சிந்தை கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டபோது மனுஷருக்கு ஏற்ற விதமாக சிந்தித்தான். இப்படிப்பட்ட மரணம் அது சரியில்லை, இந்த வார்த்தை அது நல்லா இல்லை என்று மனுஷருக்கு ஏற்றபடி சிந்தித்தான். ஓ, இது தேவ சித்தம்,
தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னுரைக்கப்பட்ட அவருடைய பாடு மரணம் அது நிறைவேறித்தான் ஆகணும் என்று அவன் தேவனுக்கு ஏற்ற விதமாய் அவன் சிந்திக்கவில்லை, மனுஷருக்கு ஏற்ற விதமாய் சிந்தித்தான். ஆகவே கர்த்தர் அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொன்னார். அப்போ அவனுக்குள்ள சாத்தான் இருந்திருக்குது. இந்த சிந்தையை கொண்டு வந்தது சாத்தான். அதுபோல தான் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட 1 நாளாகமம் 21:1 தாவீது சாத்தானாலே ஏவப்பட்டான் ஜனத்தை தொகையிடும்படி. ஜனங்களை எண்ணி நாட்டில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், இராணுவ வீரர்கள், இப்படி தொகை எடுக்க சொல்லி சாத்தான் அவனுடைய உள்ளத்திலே ஏவினான். அதை அப்படியே தொகை எடுக்க சொன்னான். எண்ணிக்கை பார்த்து கரெக்டாக என் இடத்துல கணக்கு கொடுக்கன்னு சொன்னான். அதனால் வாதை வந்தது, அநேகர் மரித்தார்கள். இப்படி சாத்தான் சரீரத்தை அலைக்கழிக்கிறது மாத்திரமல்ல, சிந்தனைகளையும் நினைவுகளையும் எண்ணங்களை கூட ஏவுதலால சாத்தான் ஏவி அப்படியும் கிரியை செய்கிறான். இங்கே பார்க்கிறோம், ஒரு பிசாசு பிடிச்சாலே இவ்வளோ வேதனை. மகதலேனா மரியாள், அவளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 7 பிசாசுகள் நீங்கி சுகமான ஒரு மகதலேனா மரியாள் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி போனார். 7 பிசாசு. அப்படியானால் அவளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளோ துன்பம் இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்கும், சரீரத்திலே எத்தனை நோய்கள், சரீர பிரகாரமாக அவளுக்கு எத்தனை வேதனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இங்கே விரிவாக சொல்லப்படலை. ஆகவே தான் அவளுக்கு விடுதலை கிடைத்த பொழுது அந்த விடுதலையை அவள் இனி தனக்காக வாழ வேண்டாம், நம்ம கர்த்தருக்காகவே வாழலாம் என்று தன்னை ஒப்பு கொடுத்தாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது எத்தனை பிசாசுகளை அவர் துரத்தினார், வியாதியஸ்தரை குணமாக்கினார், பிசாசின் கட்டில் இருந்தவர்களை கட்டினின்று விடுதலையாக்கி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். அதற்காகவே பிதா என்னை அனுப்பினார் என்று சொன்னார். அவரை குறித்து தீர்க்க தரிசனமாக கர்த்தர் என்னை அபிஷேகித்தார். அதற்காகவே, ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே, கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்தலை கூற கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறும்படியாய் ஆண்டவராய் இயேசு அபிஷேகிக்கப்பட்டார். வியாதியஸ்தரை குணப்படுத்தினார், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்தலை அவர் கூறினார். எத்தனை மக்கள் அந்நாட்களிலே விடுதலை பெற்றாங்க. குஷ்டரோகிகள் குணமடைந்தாங்க, சந்திரரோகிகள் குணமடைந்தாங்க, மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினாங்க, பிசாசின் கட்டில் இருந்தவர்கள் அவரிடத்தில் வந்த அனைவரும் விடுதலை பெற்று சென்றார்கள். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் 16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அநேக வியாதியஸ்தரை கொண்டு வந்தாங்க, பிசாசின் கட்டில் இருந்த அநேகர் அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. அவர் அனைவரையும் சுகப்படுத்தினார். தன் வார்த்தையினால், அவர் வார்த்தையினால் பிசாசை துரத்தினார், வியாதிகளை சுகப்படுத்தினார். அப்படியே அவர் இஸ்ரேல் தேசத்திலே பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி நடந்து வியாதியாய் இருந்தவர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவர் குணமாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் வல்லமையில் அகப்பட்ட
யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் தேசத்திலே ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் சுற்றி நடந்தார். அவரிடத்தில் கொண்டு வந்த ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் சுகப்படுத்தினார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். பிசாசின் கட்டில் இருந்த யாவரையும் விடுதலை பண்ணினார். அவர் யாரையெல்லாம் சந்தித்தாரோ அத்தனை பேருக்கு விடுதலை கிடைத்தது. அவரை யாரெல்லாம் சந்தித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைத்தது. அப்படித்தான் மகதலேனா மரியாள். அந்த பெண்ணை குறித்து வேதத்தில் மிக சிறப்பான சாட்சிகள் வேதத்தில் பார்க்கலாம். 7 பிசாசினாலே அவள் அடைந்த வேதனை கொடியதாக தான் இருந்திருக்கும். இப்பொழுது கர்த்தர் அவளை விடுவித்தார். ஆண்டவராகிய இயேசு அந்த பிசாசின் கட்டினின்று அவளை விடுவித்தார். ஆகவே அவளுக்கு விடுதலை கிடைத்த உடனே அவள் தன்னுடைய இளமை, தன்னுடைய திறமை, தன்னுடைய செல்வம், தன்னுடைய வாழ்வு எல்லாவற்றையும் கர்த்தருக்கே கொடுத்து கர்த்தரையே பின்பற்றி போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு செல்லக்கூடிய எல்லா இடங்களுக்கும் சீசர்களைப் போலவே அவளும் முழுநேர ஊழியக்கார பெண்ணாக கர்த்தரையை பின்பற்றினாள். மிகுந்த அன்பு கூர்ந்தாள் ஆண்டவராகிய இயேசுவிடத்தில். தன் வாழ்விலே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தவர். அவளுடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்திற்கும் கர்த்தர் ஒரு பெரிதான விடுதலையை தந்திருந்தார். ஆகவே அவளுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு நங்கையாக, ஒரு நன்றி உள்ள ஒரு மங்கையாக அவள் கர்த்தரிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் பொழுது அவரோடு கூடியிருந்த சீசர்களில் ஒருவனை தவிர யாருமே இல்லை. அவரிடத்தில் சுகம் பெற்றவர்கள் இன்னும் அநேகர் இருந்தாங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். இன்னும் 5000 பேருக்கு மேலாக புசித்தார்கள். அதுபோல 7 அப்பம் ஒரு சில மீன்களை கொண்டு 4000 பேரை போஷித்தார். அவங்களெல்லாம் ஒருத்தரும் இல்லை. 10 குஷ்டரோகிகள் ஒரே நாளில் சுகமடைந்தாங்க. ஒருவரும் இல்லை. கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் அநேகர் இருந்தாங்க. உயிர் பெற்றவர்கள் அநேகர் இருந்தாங்க. ஆரோக்கியம் பெற்றவர்கள், ஆகாரம் புசித்தவர்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அநேகர் அந்த தேசத்தில் இருந்தாங்க. ஒருவரும் இல்லை. ஆனால் இந்த பெண் சிலுவைக்கிட்ட நின்று கொண்டு இருக்கிறார். எத்தனை ஒரு நன்றி உள்ள ஒரு பெண். வேதத்தில் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலெயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் 12 பேர் இருந்தாங்க. ஒருவன் காட்டி கொடுத்துட்டான், ஒருவன் மறுதளிச்சிட்டான். இப்போ ஒருத்தன் தான் வாலிபனான இளைஞனான யோவான் மாத்திரம் நிற்பான். மற்றபடி ஒருத்தரும் இல்லை. மரியாள் தாய் அவங்க நின்று கொண்டிருக்கிறாங்க. அந்த மரியாளுடைய சகோதரி நின்று கொண்டிருக்கிறாங்க. மகதலேனா மரியாள் அங்கே சிலுவையின் அருகே நின்று கொண்டிருக்கிறான். ஏனென்றால் ஒரு நன்றி உள்ள உள்ளம் எத்தனையாய் தத்தளித்து தவித்து வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு விடுதலை கொடுத்தார். இவளுக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம், ஆறுதல், மன நிறைவு, ஆரோக்கியம் கிடைத்திருக்கிறது. ஆகவே மிகுந்த ஒரு அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அருகே அவள் அங்கே நின்று கொண்டே இருக்கிறாள். மாலை வரை அவரை கல்லறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ண சரீரத்தை எடுத்து கொண்டு போகிறாங்க. கூடியே போகிறாங்க. அங்கே கல்லறை கிட்டையும் அடக்கம் பண்ணி அந்த கல்லை வைத்து அடைத்து வைத்து விட்டு போய்விட்டார்கள். ஆனால் இவளோ கல்லறைக்கு எதிரியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 45 பாருங்க 47 வரைக்கும். 100க்கு அதிபதியின்
புத்தியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். சரீரத்தை யோசேப்பினிடத்திலே கொடுத்தார்கள். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கன்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அங்கே பார்க்கிறாங்க, கல்லறைய பார்க்கிறாங்க. யோசிப்பு தன்னுடைய கல்லறையில் தனக்காக அவன் வெட்டி இருந்த ஒரு புதிய கல்லறையில் அவருடைய சரீரத்தை ஒரு புதிய துப்பட்டியில் சுற்றி அங்கே வைக்கிறாங்க. மத்தேயுல எழுதப்பட்டிருக்கும் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 60-61 வசனங்களில் தான் கல்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையில் அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். எத்தனை அன்பு! கர்த்தர் மீது அத்தனையான ஒரு அன்பு கூர்ந்த ஒரு பெண், அளவுக்கு அதிகமாய் ஆண்டவராகிய இயேசுவை அவள் நேசித்தாள். அவளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஆத்தும ரட்சிப்பு, சரீரத்துக்கு ரட்சிப்பு அவளுக்கு கிடைத்திருந்தது. ஆகவே கர்த்தரிடத்தில் அதிகமான அன்பு கூர்ந்து கல்லறைக்கு எதிரியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அதன் பிறகு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் எழுந்து அவ கல்லறைக்கிட்ட தான் போகிறான். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அதிக இருட்டோடு எழுந்து அவ கல்லறைக்கிட்ட போகும்போது அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டாள். கல்லறைக்குள்ள பார்த்த பொழுது சரீரத்தை காணவில்லை. ஆகவே விரைந்து ஓடி வந்து அப்போஸ்தலர்களிடத்தில் சொல்லுவான். பேதுரும் யோவானும் ஓடி வராங்க. சரீரத்தை யார் எடுத்துக்கொண்டு போனது? சரீரத்தை காணலையே. ஓடி வராங்க, கல்லறைக்குள்ள உற்று பார்க்கிறாங்க. அங்கே யாரும் இல்லை. ஆகவே யோவானும் பேதுருவும் திரும்பி போயிடுறாங்க. ஆனால் மரியாளோ போகல. அங்கேயே வைராக்கியமா பிடிவாதமா அந்த சரீரம் எங்க போச்சு, நான் அந்த சரீரத்தை பார்க்க வேண்டும், அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமா அந்த கல்லறைக்கிட்டேயே அங்க நின்று அழுது கொண்டிருக்கிறான். எத்தனை அன்பு! சீசர்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாய் அன்பு கூர்ந்தவள் ஆண்டவராக இயேசுவிடத்துல மகதலேனா மரியாள் தான். அப்படி அவளுடைய கண்ணீர், அவருடைய அழுகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு பிதாவிடத்துல போகணும், அதுவே கொஞ்சம் தடையாயிருச்சு, காலதாமதமாகிவிட்டது. அவளுக்கு காட்சி அளித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு காட்சி அளித்தார். ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். இவள் தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, என்னுடைய ஆண்டவருடைய சரீரத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தா எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்லுங்க, நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், நான் போய் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று அவரிடத்தில் சொல்லுகிறான். இவள் போய் எடுத்துக்கொள்ள முடியுமா? எத்தனை ஒரு அன்பிருந்தால் அவள் அப்படி சொல்லியிருப்பாள். மரியாளே என்று ஆண்டவராகிய இயேசு பெயர் சொல்லி அழைத்த போது அவளுக்கு கண்கள் தெளிவாகுது, மனக்கண் தெளிவாகுது. ஆண்டவராகிய இயேசு என்று கண்டு கொண்டாள். ரபூனி என்று அவரை பிடிக்க போறான். அப்பதான் கர்த்தர் சொல்லுவார், தொடாத, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு நான் ஏறி போகவில்லை. ஆகவே உன் சகோதரர்களிடத்தில் போய் சொல்லு, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் நான் ஏறி போகிறேன். கலிலேயாவிலே நான் அவர்களை சந்திப்பேன், அவங்கள கலிலேயாவுக்கு போக சொல்லு என்ற ஒரு நற்செய்தியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு தான் கொடுத்தார். பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள் தான், தூண்களாக கருதப்பட்டவர்கள் தான் பேதுரு, யாக்கோபு, யோவான்.
அவர்கள் எல்லாரிலும் கூட இந்த பெண் அதிகமாய் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தாள் என்று தான் சொல்ல முடியும். இந்த நல்ல செய்தியை, ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு நல்ல செய்தியை சீசர்களுக்கு சொன்னவளே இந்த மரியாள் தான். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9 பாருங்க. 9 வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மக்தலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். முதல் தரிசனமானார். மகதலேனா மரியாள் கர்த்தரிடத்துல அதிகமாய் அன்பு கூர்ந்த ஒரு பெண்மணி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நற்செய்தியை அவள் அப்போஸ்தலர்களுக்கு அறிவித்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவள் கர்த்தரை பின்பற்றி சென்றாள். கர்த்தருக்கு ஊழியம் செய்தாள். பெண்களுக்கு ஒரு சிறப்பான ஊழியம் இருக்குது. கர்த்தருக்காக அவங்க ஊழியம் செய்யலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து காலத்திலேயே அநேக பெண்கள் ஊழியத்தில் பங்கு பெற்றிருந்தாங்க என்று நம்ம துவக்கத்தில் பார்த்தோம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் பார்க்கும் பொழுது 2-3 வசனங்களில் அதிகமான பெண்கள், வியாதியிலிருந்து சுகமடைந்தவர்கள், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை பெற்ற அநேக பெண்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தை கொண்டும் ஆஸ்திகளை கொண்டும் ஆண்டவராக இயேசுவோடு கூட ஊழியத்தில் பங்கு பெற்றிருந்தாங்க. பெண்களுக்கு தேவன் ஊழியம் தந்திருக்கிறார். ஸ்திரீகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கூட பெண்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்திருக்கிறாங்க. நியாயாதிபதிகளாக இருந்து ஜனங்களுக்கு நியாயம் விசாரித்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டில் காலத்தில் கூட பெண்களுக்கு தேவன் ஒரு சிறப்பான இடம் தந்திருந்தார். ஆவியானவருக்கு ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. யாரை கொண்டும் தேவன் மகிமைப்பட வல்லவர். ஏன், கழுதியை கொண்டு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியின் மதிகேட்டை உணர்த்துவதற்கு கழுதியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். ஆகவே வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 3:28 சொல்லியிருக்கிறபடி பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லாரும் ஒன்று தான், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆகிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களிலே ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமானது என்று அவர் சபைக்கு எழுதுகிறார். அந்த பகுதியை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 34-35. சபையிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை. ஸ்திரீகள் சபையிலே பேசுவதற்கு உத்தரவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். சபையில வந்தா, ஆராதனையில வந்தா ஸ்திரீகள் அமர்ந்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்கிறது. வேதம் அப்படி சொல்லுகிறது. ஸ்திரீகள் அமைதியா இருக்கணும், அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் அதை சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். வாசிங்க. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால், ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து அவர்கள் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு காரியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்திலே போய் விசாரிக்க. அங்க போய் வீட்டுக்கு போன பிறகு தங்களுடைய கணவரிடத்துல அந்த வேதத்தின் சத்தியத்தை அவர்கள் அறிய வேண்டும் என்று விரும்பின காரியத்தை கணவரிடத்துல கேட்டு அதை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார். இது ஆவியானவர் சொல்லுகிறது தான். சபையிலே ஸ்திரீகள் பேசுகிறது அயோக்கியம், ஆவியானவருடைய வார்த்தை. அந்த ஸ்திரீ என்று சொல்லும் போது கணவனை உடைய ஒரு பெண். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சுக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்,
வேதத்தில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவள் வீட்டில் போய் தன்னுடைய கணவரிடத்தில் கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பெண் யாரென்றால் ஒரு குடும்ப பெண், ஒரு கணவனை உடைய ஒரு பெண், பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடிய ஒரு பெண். அப்படிப்பட்டவர்கள் ஒரு குடும்ப பெண், ஒரு மனிதன், ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண் என்று சொல்லும்போது அவ சபையில் பேசுறது அயோக்கியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுகிறார். அதே பவுல் தான் ரோமர் சபைக்கு எழுதுகிறார். ரோமருக்கு எழுதும் போது 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம், ரோமர் 16 முதல் 2 வசனம். கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அவளை ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ரோமர் சபைக்கு எழுதுகிறார். ரோமர் சபையாருக்கு பரிசுத்தவான்களுக்கு எழுதும் போது கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை வாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். இவள் சகோதரி. பெபையாள் ஒருவனுக்கு மனைவி அல்ல, எல்லாருக்குமே சகோதரி. சபைக்கு சகோதரி, சமுதாயத்துக்கும் சகோதரி, எல்லாருக்கும் சகோதரி, நம்முடைய சகோதரி என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மகதலேனா மரியாளைப் போலவே கர்த்தருக்கென்று முழுவதுமாய் தன்னை அர்ப்பணித்து கர்த்தருக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்து சபையில் முழுநேர ஊழியக்காரியா பணியாற்றுறாங்க, ஊழியம் செய்கிறாங்க பெபையாள். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பெபையாளை சபைக்கு ஒப்புவிக்கிறார். நான் அவளை உங்களிடத்தில் ஒப்புவிக்கிறேன், அவளை பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நீங்கள் அவளை ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்களுடைய உதவி அவளுக்கு தேவையா இருக்கிறதோ அந்த உதவி நீங்கள் செய்ய வேண்டும் என்று சபைக்கு பெபையாளை ஒப்பு கொடுக்கிறார். இவள் பரிசுத்தவான்களுக்கு ஒப்பாக, ஈடாக, இணையாக, பரிசுத்தவான்களுக்கு ஈடாக அவளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சபைக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆம் அருமையானவர்களே, சகோதரிகள் ஊழியம் செய்யலாம், ஆனால் தங்களை முழுவதுமாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தவர்களாக, ஒரு குடும்பத்தில் கட்டுப்பட்டவர்களாக அல்ல. அப்படிப்பட்ட பெண்ணை குறித்து தான் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஸ்திரீகள் சபையில் பேசுறது அயோக்கியம் என்று. அப்படிதான் தேவனாகிய கர்த்தர் எங்களை கூட சபையில் நியமித்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் அநேக சகோதரிகள் நாங்கள் சபையில் ஊழியம் செய்கிறோம். எங்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கும் பொழுது தலைமை போதகர் சபையில் அப்படி தான் எங்களை ஒப்பு கொடுத்தார். கெங்கிரேயா ஒரு சபைக்கு ஊழியக்காரியாக பெபையாளை ஒப்பு கொடுத்தது போல சபைக்கு சகோதரி ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி அவர்களை ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தில் அவர்களுடைய தேவைகளை எந்த காரியத்தில் உங்களுடைய உதவி தேவையோ அந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களை எல்லாம் சபையில் அப்படி தான் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏனென்றால் நாங்களும் கர்த்தருக்கென்று முழுநேர ஊழியர்களாக வாழ்க்கையை கர்த்தருக்கென்றே அர்ப்பணித்து உலக வாழ்வை வெறுத்து கர்த்தருக்கென்று முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கென்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே சகோதரிகளுக்கு, பெண்களுக்கு ஊழியம் இருக்கிறது. கர்த்தருக்கென்று அவங்க வைராக்கியமா சபையில் அவங்க ஊழியம் செய்யலாம். அப்படிதான் அன்னாள் ஊழியம் செய்தாங்க. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36 ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அன்னாள் என்று ஒரு தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டின் காலத்திலையும் பல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, பெண்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த வேளையில் அன்னாள்
என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் ஆனது கன்னி முதல் பிராயத்தில் விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை ஒரு விதவையான ஒரு பெண். 7 வருடம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய வாலிப வயதிலேயே விதவையானவள். இப்போ வயது முதிர்ந்து விட்டது. கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறாங்க. இரவும் பகலும் உபவாசத்திலும் ஜபத்திலும் அவங்க தேவாலயத்திலேயே தரித்திருந்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. வாசிமா, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் கர்த்தருடைய ஆலயமே இரவும் பகலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய பாதப்படியிலே அமர்ந்து இரவும் பகலும் கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தவாட்டி, பரிசுத்தவான்களுக்கு இணையான ஒரு தாயார். அப்படிப்பட்ட ஒரு அன்னாள் என்ற தீர்க்கதரிசி சபையில ஆலயத்தில் அன்னைக்கு இருந்தாங்க. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று அந்த அன்னாளும் அந்த நேரத்திலே பாலகனாகிய இயேசுவை ஆலயத்துக்கு எடுத்துக்கொண்டு போறாங்க பெற்றோர். அந்த வேளையில அந்த அன்னாளும் அந்த இடத்திலே வந்து கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தரை குறித்து பேசுகிறாள். அதுதான் ஊழியம். கர்த்தரை குறித்து பேசுகிறது சத்தியம். கர்த்தரை குறித்து பேசினாங்க. அப்படி ஸ்திரீகளுக்கு ஊழியம் இருக்குது. கர்த்தர் அதை விரும்புகிறார். அவருடைய ஊழியத்திலேயே எவ்வளோ பெண்கள் இருந்தாங்க. ஆகவே பெண்கள் இன்றைக்கு முழுநேர ஊழியம் என்று சொல்லும் போது அவங்க தங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து சபையில் ஊழியர்களாய் இருக்கிறாங்க. ஏன் சீசர்களுக்கு கூட அப்படிதான் சொன்னார். ஊழியம் என்றாலே தன்னைத்தான் வெறுத்து, இன்னைக்கு தனக்குண்டானதையெல்லாம் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு வர்றது தான் சீசர்கள். அதுதான் ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு தகுதி. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26, 27. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அவருக்கு சீசர்களாய் இருந்தார். தாயி தகப்பன், மனைவி, பிள்ளைங்க, சகோதரர்கள், சகோதரி, தன் ஜீவன், இந்த பற்றெல்லாம் கொஞ்சம் அற்றவர்களாய், இந்த பாசம் பற்று இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் தான் அவரை காட்டிலும் அதிகமாய் யாரையும் நேசித்தா அவங்க எனக்கு பாத்திரவான் அல்ல என்று சொல்லி இருக்கிறார். முதலாவது கர்த்தர் தான். ஆகவே தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது சகோதர சகோதரியாவது தன் ஜீவனையாவது வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். சீசர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. அடுத்த வசனம், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அப்படியே 33வது வசனத்தை வாசிங்க. அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். சீசனில் இதுக்கு இந்த வசனங்களுக்கு பலரும் பல காரியங்களை சொல்லுவாங்க. அது எப்படி முடியும்? அதெல்லாம் தவறு. இயேசு சொல்லி இருக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நம்முடைய சொந்த கருத்துக்களை நம்ம சொல்லுறதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல. அவர் என்ன சொன்னாரோ சொன்னது தான். ஆகவே கர்த்தருக்கென்று மகதலேனா மரியாள் தன்னை முழுவதுமாய், தன் இளமை, தன்னுடைய திறமை, தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய வாழ்வு அனைத்தையும் ஒப்பு கொடுத்தாள். ஏனென்றால் கர்த்தர் பேரில் கொண்டிருந்த அன்பு. சிஸ்டர் சாரா நவ்ரோஜி ஒரு கோரஸ் பாடுவாங்க. பொண்ணுக்காகவோ வெள்ளிக்காகவோ நான் இந்த ஊழியம் செய்யலை, நான் உம்மிடத்திலே கூர்ந்த அன்புக்காக நான் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்தில் ஒரு பாடல் பாடுவாங்க.
கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து மிகுதியான ஒரு அன்பினாலே ஆண்டவருக்கு பின் சென்ற ஒரு அருமையான ஒரு பெண்மணி தான் மகதலேனா மரியாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், அதிகமான அன்பு நம்மிடத்தில் கூறுகிறார். இருந்த போதிலும் நம்முடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறார், மனிதர்களுடைய அன்பை அவர் விரும்புகிறார். ஆகவே தான் பிதாவிடத்தில் போகிறதுக்கு முன்னாடியே இவளுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். அந்த அன்பு தான் அந்த மாதிரி செய்ய தூண்டியது. அவர் பிதாவிடத்திற்கு இன்னும் போகல, என்னை தொடாதே. அவளுடைய கண்ணீர், அவளுடைய அன்பு. ஆண்டவராகிய இயேசு பேதுருவிடத்தில் கூட கேட்டார், மற்ற சீசர்களை காட்டிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? ஆம் என்று சொல்லுவான். 2வது முறையும் கேட்பார், சீமோன் பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? அவர்களிலும் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா? 2வது முறையும் ஆம் என்று சொல்லுவான். 3வது முறையும் கேட்ட பொழுது அழுதுருவான். நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதை நீர் அறிவீர், உங்களுக்கு தெரியும். அப்படியானால் ஒரு மனிதனுடைய அன்பு, தேவ பிள்ளைகளுடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய அன்பை நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர் தன்னையே கொடுத்து விட்டார், அவருக்கு உண்டானது எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்து விட்டார். இனி அன்பு கூற ஒன்றுமே இல்லை. அப்படி அன்பு கூர்ந்த ஆண்டவராகிய இயேசு நம்முடைய அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு மகதலேனா மரியாள் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண், கர்த்தரிடத்தில் மிகுதியாய் அன்பு கூர்ந்த ஒரு அருமையான பெண்மணி. நாம் எப்படி அன்பு கூர்றோம்? கர்த்தரிடத்தில் நாம் கொண்டிருக்கிற அன்பு எந்த அளவு? இன்றைக்கு அவர்களைப் போல அதிகமான ஒரு அன்பு, அவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கர்த்தர் கேட்டார். பேதுருவிடத்தில் ஒரு அதிக அன்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காகவே இந்த பூமிக்கு வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்காக உயிர் தெழுந்து நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் இப்போ உட்கார்ந்திருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், முற்றுமுடிய நம்மை ரட்சிக்கிறவர், மீண்டும் வரப்போகிறார். நம்மை அவரோடு கூட நாம் நித்தியமாய் வாழும்படி அழைத்து கொண்டு போக மத்திய ஆகாயத்திலே வெளிப்பட போகிறார். ஆம், நாம் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அவர் வெளிப்படும் நாளிலே நாம் அவரை தரிசிக்க வேண்டும். நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, உமக்கு நாங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம். உம்முடைய அன்பு பெரிதாண்டவரே, ஜீவனை தந்த அன்பு. எங்களிடத்திலே அப்படிப்பட்டதான ஒரு அன்பை நீர் எதிர்பார்க்கிறீர். ஆனால் நாங்களோ உம்மிடத்திலே அதிகமான அன்பு கூறக்கூடியவர்களாய் காணப்படவில்லை. மகதலேனா மரியாள் எத்தனையாய் உம்மிடத்திலே அன்பு கூர்ந்து உம்மை பின்பற்றினாள். அதுபோல அநேக பக்தர்கள் உலகத்திலே அன்றும் இன்றும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அதை போல நாங்களும் காணப்பட வேண்டும். இயேசுவே, அதிகமாய் உம்மிடத்திலே நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். உலகத்தை அல்ல, மனிதர்களை அல்ல ஆண்டவரே, உம்மிடத்திலே அதிகமான அன்பை நாங்கள் இயேசுவே விளங்க பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவராய் இருந்து கர்த்தர் எங்களோடு கூட ஆண்டவரை கிரியை நடப்பித்து கொண்டு இருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின அன்பு பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது, உம்முடைய இரக்கங்கள் பெரியது, உம்முடைய நன்மைகள், உம்முடைய உண்மைகள் பெரியது ஆண்டவரே. அதற்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவரே உம்மிடத்தில் அதிகமாய் அன்பு கூறக்கூடியவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். இயேசுவே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத ஆவிகளும் நோய்களும் கொண்ட அநேகர் விடுதலை பெற்ற பொழுது உமக்கு பின் சென்று ஊழியம் செய்தார்கள். எத்தனை அன்பு ஆண்டவரே! அநேகருடைய வாழ்விலே கர்த்தர் இது போன்ற பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர், நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஊழியம் செய்யவில்லை ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறவில்லை ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படி அல்ல. உம்மிடத்தில் அதிகமாய் நீரங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்கு ஈடாக, நன்மைக்கு ஈடாக உம்மையை பின்பற்றி உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய மனதை திருப்தி செய்யக்கூடியவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும்.
உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எல்லா சகோதர சகோதரிகளோடு உம்முடைய கிருபை விளங்கட்டும். அவர்களுடைய கட்டுகள் எதுவோ, பிரச்சனை எதுவோ, சோதனைகள் எதுவோ, நோய் பேய் எல்லா கட்டினின்றும் நீர் விடுதலையாக்கி நீர் அவர்களை ஆசீர்வதியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கே மகிமையை ஏறெடுக்கிறோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். துதி கணம் மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.